5 மணி நேரத்தில் பிரிய போகும் ஒரு விவசாயியின் உயிர், அவரது மரணத்தையே மாற்றியமைத்த சிவபெருமான். அப்படி என்ன செய்தார் அந்த விவசாயி? அவரது மரணத்தையே சிவபெருமான் மாற்றியமைக்க காரணம் என்ன என்பதை பற்றி தான் நாம் இன்றைய காணொளியில் மிகவும் தெளிவாக காணப்போகின்றோம். வாருங்கள் வீடியோவை நோக்கி செல்லலாம். ஒரு அழகிய கிராமம். அந்த கிராமத்தில் விவசாயி ஒருவர் தனது குடும்பத்துடன் ஆனந்தமாக வாழ்ந்து வந்தார். விவசாயம் செய்வது, மாடுகளை பராமரிப்பது என அவரது வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக சென்றது. ஆனால் அந்த மகிழ்ச்சி நீண்ட காலம் நிலைக்கவில்லை. ஆனந்தமாக சென்று கொண்டிருந்த அவரது வாழ்வில் பெரும் சங்கடமானது அவரை பின்தொடர ஆரம்பித்தது. காரணம், அவர் எது செய்தாலும் அது தவறாகவே முடிந்தது. அவர் செய்கின்ற காரியங்களிலெல்லாம் தடங்கல் ஏற்பட்டது. இவை அனைத்தும் அவருக்கு பெரும் வேதனையே பரிசாக தந்தன. இதனால் அந்த விவசாயி மிகவும் மனம் நொந்து போனார். இதையெல்லாம் கவனித்து கொண்டே வந்த அந்த விவசாயி ஒரு நாள், நாம் எது செய்தாலும் அது சரியாகவே அமைவதில்லையே, நமக்கு நேரம் சரியில்லையோ என்று எண்ணி நாம் நமது ஜாதகத்தை பார்ப்போம் என்று முடிவு செய்தார். அவர் முடிவு செய்தது போலவே ஒரு நாள் அவரது ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு பக்கத்து கிராமத்தில் உள்ள ஜாதகக்காரரை பார்க்க புறப்பட்டார். அவ்வாறு அவர் காடுகளை எல்லாம் கடந்து ஒரு வழியாக கிராமத்தை சென்றடைந்தார். ஆனால் அவருக்கு ஜாதகக்காரரின் விலாசம்தான் தெரியாது. உடனே அவர் அந்த கிராமத்தில் உள்ள ஒருவரிடம் தான் ஒரு துண்டு சீட்டில் எழுதி வைத்திருந்த விலாசத்தை காண்பித்து, ஐயா, இந்த விலாசத்தில் உள்ள வீடு எங்கே உள்ளது என்று எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்டார். அதற்கு அந்த நபரும் விலாசம் இருக்கும் இடத்தை விவசாயிக்கு சொல்லி அனுப்பி வைத்தார். இறுதியாக விவசாயியும் ஜாதகக்காரரின் வீட்டுக்கு வந்தடைந்தார். அவரை பார்த்த ஜாதகக்காரர், வாருங்கள் ஐயா, வந்து அமருங்கள் என்று கூறி, உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று முதலில் சொல்லுங்கள் என்று விவசாயியிடம் விசாரித்தார். அதற்கு விவசாயியும் தன் வாழ்வில் நடந்தவற்றையெல்லாம் மிகுந்த வேதனையுடன் ஜாதகக்காரரிடம் எடுத்து கூறினார். இதையெல்லாம் கேட்ட அந்த ஜாதகக்காரர், உங்களது ஜாதக நோட்டை என்னிடம் கொடுங்கள் ஐயா என்று கேட்டார். விவசாயியும் உடனே தனது பையில் இருந்த ஜாதக நோட்டை எடுத்து ஜாதகக்காரரிடம் கொடுத்தார். அந்த ஜாதக நோட்டை திறந்து பார்த்தவுடன் ஜாதகக்காரர் அதிர்ந்து போனார். உடனே அந்த விவசாயியை அழைத்து, ஐயா, இன்று உங்களது ஜாதகத்தை பார்க்க எனக்கு சரியான சூழல் இல்லை, நீங்கள் சென்று நாளை வாருங்கள் என்று கூறி விவசாயியை வழி அனுப்பி வைத்தார் ஜாதகக்காரர். நடக்கும் அனைத்தையும் வீட்டின் உள்ளிருந்தபடி கேட்டுக்கொண்டிருந்தார் ஜாதகக்காரரின் மனைவி. விவசாயி அங்கிருந்து சென்றதும் வெளியில் வந்த ஜாதகக்காரரின் மனைவி, சுவாமி, நீங்க எப்பொழுதுமே ஜாதகம் பார்க்க வந்தவர்களை யாரையும் திரும்பி அனுப்பியது இல்லையே, இவரை மட்டும் ஏன் திரும்பி அனுப்பினீர்கள் என்று கேட்டார். அதற்கு அந்த ஜாதகக்காரர், நான் அவரின் ஜாதகத்தை பார்த்தேன், பார்த்த அடுத்த கணமே அதிர்ந்து போனேன் என்றார். காரணம், அவரது ஆயுள் இன்னும் 5 மணி நேரத்தில் முடியப் போகின்றது. இந்த தகவலை அவரிடம் சொல்வதற்கு ஏனோ என் மனம் தயங்கியது என்று தன் மனைவியிடம் வேதனையுடன் கூறினார். அங்கிருந்து புறப்பட்டு சென்ற அந்த விவசாயி தனது கிராமத்தை நோக்கி பயணத்தை தொடர்ந்தார். அவர் சென்று கொண்டிருந்த போது வானத்தில் கருமேக கூட்டங்கள் சூழத் துவங்கின. இதனை பார்த்த அந்த விவசாயி, மழை வரும் போல் இருக்கின்றதே, பரவாயில்லை, அதற்குள் நாம் வீட்டிற்கு சென்று விடலாம் என்று தனது பயணத்தை மீண்டும் தொடங்கினார். அவர் பயணத்தை துவங்கிய சில நிமிடங்களிலேயே மழையானது அதிகமாக பொழியத் தொடங்கியது. உடனே அந்த விவசாயி, நாம் இதற்கு மேல் பயணிக்க இயலாது, எங்கேயாவது தங்கிவிட்டு செல்லலாம் என்று எண்ணி சுற்றி முற்றி பார்த்தார். அங்கே சற்று தொலைவில் ஒரு கோவில் தென்பட்டது. நாம் அங்கே செல்லலாம் என்று எண்ணிய அந்த விவசாயி கோவிலுக்கு சென்றார். அந்த கோவில் மிகவும் சிதலமடைந்து காணப்பட்டது. அந்த விவசாயி தான் கொண்டு வந்த அந்த பையை கோவிலின் தூணுக்கு அருகில் வைத்துவிட்டு, இது என்ன கோவில் என்று பார்த்தார். கோவில் கருவறையில் சிவபெருமான் இருந்தார். இது சிவபெருமான் கோவில் போலவே என்ற விவசாயி உடனே அருகில் சென்று சிவபெருமானை பணிந்து வணங்கினார். அவர் என்னதான் இறைவனை மனமுருகி வேண்டினாலும் அவருக்கு அங்கு ஒரு வருத்தம் ஏற்பட்டது. காரணம், அந்த கோவில் பார்ப்பதற்கு மிகவும் சிதலமடைந்து காணப்பட்டது. இதனையெல்லாம் நினைத்து கொண்டே அந்த விவசாயி தனது பையை வைத்த தூணுக்கு அருகில் வந்து அமர்ந்தார். அவர் அப்படி அமர்ந்தபடியே கோவிலின் மேற்கூரையை பார்த்தவாறு தன் மனதிலே, நான் மட்டும் என் வாழ்வில் நல்ல நிலைமைக்கு சென்றேன் என்றால் என்னுடைய முதல் வேலை இந்த கோவிலை மீண்டும் புனரமைத்து அனைவரும் வழிபடும் வண்ணம் ஏற்பாடு செய்வதுதான் என்று தன் மனதில் எண்ணியவாறு கண்ணை மூடி சற்று அயர்ந்து உறங்க ஆரம்பித்தார். அப்பொழுது அவருக்கு ஓர் கனவு ஏற்பட்டது. அது என்னவென்றால், அவர் அந்த கோவிலை புனரமைப்பது போன்றும் கோவிலை சரி செய்த பிறகு பல ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி வேதங்கள் முழங்க அந்த கோவிலுக்கு மிக பிரம்மாண்டமாக கும்பாபிஷேகம் நடைபெறுவது போன்றும் அவருக்கு கனவு ஏற்பட்டது. பிறகு சிறிது நேரம் கழித்து மழை விட்டது போன்று இருக்கின்றதே என்று உணர்ந்த அந்த விவசாயி தனது கண்களை திறந்து பார்த்தார். அவர் கண்களை திறந்து பார்த்த அடுத்த கணமே அதிர்ந்து போனார். காரணம், அந்த
கோவிலின் மேல் கூரையில் இடிந்து போன இடுக்குகளுக்கு இடையில் கருநாகம் ஒன்று அவரையே பார்த்தவாறு நின்றது. இதனை பார்த்த அந்த விவசாயி தனது பையை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து மிகவும் வேகமாக கோவிலின் வெளிப்புறம் நோக்கி ஓடத் துவங்கினார். அவர் கோவிலின் வெளியில் சென்ற அடுத்த நொடி அந்த கோவிலின் மேற்கூரையானது இடிந்து விழுந்தது. இதனை பார்த்தவுடன் அந்த விவசாயி தன் கண்களில் கண்ணீர் ததும்ப, அந்த சிவபெருமானின் கழுத்தில் உள்ள நாகம்தான் நம்மை எச்சரித்து என் உயிரையே காப்பாற்றி இருக்கின்றது என்று எண்ணி அந்த இடத்திலேயே சிவபெருமானை பணிந்து வணங்கினார். பிறகு அங்கிருந்து தன் வீட்டிற்கு புறப்பட்டு சென்றார். அடுத்த நாள் காலை பொழுது விடிந்தது. மீண்டும் தனது ஜாதக நோட்டை எடுத்துக்கொண்டு ஜாதகக்காரரை பார்க்க சென்றார் விவசாயி. அவரை பார்த்த அந்த ஜாதகக்காரர் பேரதிர்ச்சி அடைந்தார். இப்படி நடக்க வாய்ப்பே இல்லையே, இவர் எப்படி உயிருடன் வந்தார்? இவரை அந்த இறைவன்தான் காப்பாற்றி இருக்க வேண்டும், வேறு யாராலும் இவரை காப்பாற்ற இயலாது என்று நினைத்த அந்த ஜாதகக்காரர் விவசாயியை பார்த்து, ஐயா, நேற்று உங்களது வாழ்வில் ஏதேனும் விசித்திரமான நிகழ்வு நடைபெற்றதா என்று கேட்டார். அதற்கு அந்த விவசாயியும் நடந்தவற்றையெல்லாம் ஒன்று விடாமல் ஜாதகக்காரரிடம் கூறினார். இதனையெல்லாம் கேட்ட அந்த ஜாதகக்காரர் பெரும் வியப்படைந்து அந்த விவசாயியிடம் அதற்கு முன் நடந்தவற்றையெல்லாம் கூறி, உங்களை அந்த இறைவன்தான் காப்பாற்றி இருக்கிறார் என்று மகிழ்ச்சியுடன் கூறி அனுப்பி வைத்தார். நண்பர்களே, அவ்வளவுதான். இதோடு இந்த கதைக்கான நமது பயணம் முடிவடைந்தது. நாம் ஒவ்வொருவரும் இதை ஒரு கதையாக பார்க்க கூடாது. இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொண்டோம் என்பதுதான் முக்கியம். பாழடைந்த ஒரு கோவிலை நான் மீண்டும் புனரமைப்பேன் என்று ஒருவர் மனதில் நினைத்ததற்கே அந்த இறைவன் அவரது மரணத்தையே மாற்றி அமைத்து விட்டார். நம்மில் பல பேரும் பல்வேறு இறைவனை வணங்குகிறோம். நமக்கும் வாழ்வில் பலவாறு சங்கடங்கள் வருகின்றன. நண்பர்களே, இந்த அடியவனாகிய நான் உங்களுக்கு கூற விரும்புவது ஒன்றே ஒன்றுதான். உங்களுக்கு வாழ்வில் எவ்வளவு சங்கடங்கள் வந்தாலும் நல் ஒழுக்கத்தோடும் உண்மையான அன்போடும் இறைவன் மீது பற்று வைத்து அவரை மனமுருகி வேண்டுங்கள். என் நிலையிலும் இறைவன் மீது வைத்திருந்த நம்பிக்கையை சிறிதளவும் ஏன் கடுகளவும் குறைத்து விடாதீர்கள். தாங்கள் இவ்வாறு இறைவன் மீது பற்று வைத்து வாழ்ந்து வந்தால் அந்த இறைவனின் அருள் கிடைத்து வாழ்வில் நல்லதோர் நிலைக்கு செல்வீர்கள். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். அப்படி பயனுள்ளதாக இருந்திருந்தால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களது ஆதரவை தாருங்கள். அதோடு மட்டுமல்லாமல் மிக முக்கியமான ஒன்று, இந்த வீடியோவை உங்களது நண்பர்களுக்கும் பகிருங்கள். அவர்களும் இதை தெரிந்து பயன்பெறட்டும். மீண்டும் நல்லதொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.